Hi viewers, welcome back to my channel. This is Tarni. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா vowels and consonants. இது ஏன் நம்ம லேர்ன் பண்ண போறோம்னா இதுதான் வந்து பேசிக் ஆர்டிகல்ஸ் லேர்ன் பண்றதுக்கான பேசிக் என்னன்னா vowels and consonants. இதை நீங்க கிளியரா இருந்தா மட்டும்தான் இந்த ஆர்டிகல்ஸ்ல வர ஏ ஆன்ன்றது எங்க பயன்படுத்துறது நமக்கு கிளியரா தெரியும். இப்ப வாங்க vowels and consonants டீடைலா பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு லெட்டர்ஸ் 26 லெட்டர்ஸ். இந்த 26 லெட்டர்ஸ் ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து என்னன்னா vowels, செகண்ட் வந்து என்னன்னா கான்சனன்ட்ஸ். இந்த vowelsல எத்தனை லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஏ இ ஐ ஓ யூ 5 லெட்டர்ஸ் தான் வந்து என்னவா vowels வரும். இதே வந்து செகண்ட் டைப்ல இந்த கான்சனன்ட்ஸ்ல டோட்டல் எத்தனை லெட்டர்ஸ்னா 21. அதாவது இந்த ஏ இ ஐ ஓ யூ இந்த லெட்டர் இல்லாம வர ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா அது கான்சனன்ட்ஸ். B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. ஓகேங்களா? இப்போ இந்த vowels வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் எழுத்துக்கள். இதே வந்து கான்சனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள்னா ஆல இருந்து அவ் வைட்டோம். மெய் எழுத்துக்கள்னா இக்க இஞ்சு இது எல்லாமே வந்து மெய் எழுத்துக்கள். எந்த ஒரு வேர்ட் நீங்க எடுத்தாலும் அதுல vowels and consonants ரெண்டுமே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து cat எழுதிருக்கேன். C என்றது என்னது கான்சனன்ட்ஸ். A என்றது என்னது vowel. T என்றது என்னது கான்சனன்ட்ஸ். அப்போ இந்த vowel மட்டும் எடுத்து எழுதணும் A. ஓகேங்களா? செகண்ட் egg. இதுல எது vowel? E. G consonant, G consonant. இப்போ vowel எது? E. Third fish. F consonant, I என்றது vowel. S consonant, H consonant. அப்போ vowel என்னது? I. Next dog. இப்போ எது vowel? O. ஓகேங்களா? Next cup. இதுல எது vowel? U. Next table. இதுல என்ன எத்தனை vowel இருக்கு பாருங்க? E, E. ஓகேங்களா? இப்ப vowel and consonant சேர்ந்ததுதானே ஒரு வேர்டு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்கை. எஸ் என்றது கான்சனன்ட், கே என்றது கான்சனன்ட், ஒய் என்றது கான்சனன்ட் தானே? ஆமா. ஆனா ஒய்க்கு மட்டும் எக்ஸெப்ஷன் என்னன்னா அது vowel-ஆவும் வரும் கான்சனன்டாவும் வரும். அது எப்படின்னா எப்பவுமே vowelன்றது நீங்க 5 லெட்டர்ஸ் தானே சொல்றீங்க. லெட்டர்ஸ வச்சு மட்டும் நம்ம பிரிக்க கூடாது, சவுண்ட வச்சுதான் நம்ம பிரிக்கணும். இப்ப பாருங்க ஸ்கை சொல்லுங்க. அப்போ ஸ்கை சொல்லும் போது கடைசியா என்ன சவுண்ட் முடியுது? ஐ சவுண்ட் முடியுது இல்ல? அப்ப ஐ சவுண்ட் வந்தா என்னது? vowel. அப்போ இந்த வேர்டுல எது vowel? ஒய் தாங்க vowel. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரை. ட்ரை என்ன சவுண்ட் முடியுது? ஐ சவுண்ட்ல முடியுது. அப்ப இதுல என்ன வேர்டு? ஒய். நெக்ஸ்ட் Y. Y I சவுண்ட்ல முடியுது. நெக்ஸ்ட் cry. என்ன vowel அதுல? Y தான். இப்போ இந்த ஜிம். Y என்ற லெட்டர் வந்து எங்க இருக்கு? மிடில் இருக்கு. Y பொறுத்தவரை என்னன்னா லாஸ்ட் லெட்டராவோ இல்ல மிடில் லெட்டராவோ ஒரு வேர்டுல வந்தாவே அது வந்து என்னன்னா vowel தாங்க. இப்போ ஜிம். இப்ப இதுவும் வந்து என்னன்னா vowel தான். இப்ப நெக்ஸ்ட் angry. இப்ப இதுல என்னென்ன vowel இருக்கு சொல்லுங்க பாப்போம். A இருக்கா? அடுத்தது என்னது? Y இருக்கு. A Y. இதுல எத்தனை vowel இருக்கு பாருங்க. E அப்புறம் Y. 2 லெட்டர் வருதுங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. U. Y வந்தா நான் vowel தான் சொல்லியிருக்கேன். ஆனா இது வந்து vowel கிடையாது. ஏன்னா எப்பவுமே இந்த ஒய்ன்றது ஃபர்ஸ்ட் லெட்டரா வந்தா அது எப்பவுமே கான்சனன்ட் தான். ஓகே? இந்த ஒய் வந்தது என்னது? கான்சனன்ட். இப்போ எஸ். எஸ் என்றது என்னது? கான்சனன்ட்.
இதுல இருக்க ஒரே எக்ஸெப்ஷன் என்னது, ஒய் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்தா அது கான்சனன்ட்ஸ், அதுவே லாஸ்ட் லெட்டரா வந்தாவோ இல்ல மிடில்ல வந்தாவோ அது வந்து வவல்ஸ் தாங்க.